ஏண்டா நான் வாசு கிட்ட இந்து பேயின்னு சொல்றதுக்குள்ள ஏண்டா என் மண்டையில அடிச்சா? டேய் இந்து பேய்னு எனக்கே எப்பதான்டா தெரிஞ்சது. உனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை மட்டும் நம்ம வாசு கிட்ட சொன்னோன்னு வையன், அந்த பேய் நம்மளையும் கொண்டு சூப் வச்சு குடிச்சிடும்டா. அதுக்கு தாண்டா உன்னை அடிச்சேன். ஆமாண்டா, அந்த இந்து பேய் சாதாரண பேய் இல்லடா. இந்து பேய் இல்லடா, ஞாபகம் வந்துருச்சுடா. நான் அப்போல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறது நம்ம வாசு தாண்டா பேய். இவன் சொல்றது உண்மைதான்டா. வாசு தான்டா உண்மையிலேயே பேய். டேய் வாசு பேய் இல்லடா, இந்து தான்டா பேய். ஆமாடா, நான் ரெண்டு பேரும் கண்ணால பார்த்தோம். ஒரு நிமிஷம் இருங்கடா. யார் பேய்னு தெரிஞ்சுக்க நம்ம ஏன்டா சண்டை போடணும்? அங்க போய் பார்த்தா யார் மனுஷன் யார் பேய்னு தெரிஞ்சிர போகுது. என்ன சொல்ற? வா. பேய்ங்க மனுஷங்களோட பயங்கரமா என்ஜாய் பண்ணுதுங்களாடா. பேய் கூட தாண்டா நம்மள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கிறத பாப்பீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? உங்களை கொன்னுடுவேன்டா டேய். டேய் டேய் நில்றா டேய். இருடா எங்கடா ஏன்டா இப்படி என்னடா அது பேய்ங்க விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. என்னால இங்க இருக்க முடியாது. டேய் எங்கடா போற? வாசுவை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போறியா நீ? உன் யோசிச்சு பாத்தியாடா? வாசுவை பேய் பேய்னு சொல்றல, வீட்டுக்கு வரும்போது அவன் நல்லா தானே இருந்தான். அப்புறம் எப்படி பேய்? என்ன சொன்னாலும் சரி, நான் போவேன். டேய் அவ உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாத்தினான்டா. இப்ப நம்ம உயிரோட இருக்கோம்னா அது அவன் போட்ட பிச்சடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதுதான் அவனை ஏதோ பண்ணிருக்குடா. எதுவும் புரிஞ்சுக்காம அதுக்கு தெரிந்து அவனை எப்படி காப்பாத்தணும்னு நாம யோசிக்கணும் மச்சான். ஆமாண்டா, நான் எதுக்காகடா இப்படி பயப்படுறேன்? நீ சொன்னது உண்மைதான். இந்த நிலைமையில அவனை விடுறது தப்புடா. என்ன ஆனாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். இதான்டா சரி, போலாம். நீங்க வந்தப்பவே என் புருஷனை நீங்க எங்கடா கூட்டிட்டு போறீங்க? எந்தோ என்ன ஆனாலும் சரி, எங்க வாசு உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். ஏய் ப்ளூ கண்ணு சிவப்பு கண்ணெல்லாம் கட்டினா நான்லாம் ஒண்ணும் பயப்பட மாட்டேன் பாத்துக்க. அப்படியா? ஆமா ஆமா. டேய் என்னையும் என் புருஷனையும் யாராலையும் பிரிக்க முடியாதுடா. எப்படி வந்தீங்களோ அப்படியே திரும்பி போயிடுங்க. முட்டாள்தனமா ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். உங்களால மட்டும் இல்லடா, அந்த பிரம்மனே நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாதுடா. நீங்களாம் என்னடா? வாசுவை இங்க இருந்து நாங்க கூட்டிட்டு போகாம நகர போறது இல்ல. என்ன வேணாலும் பண்ணிக்கப்போ. இது எங்களோட சேலஞ்ச். என்னடா உங்களோட சேலஞ்ச்? நீங்க எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் தான் பாக்குறேன். மாமா என்னடா திடீர்னு வந்திருக்க? கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன் வரல. அதான் என் பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வேண்டாம், நான் அந்த அருகதையை இழந்துட்டேன். அவன் செஞ்ச வேலைக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க மாமா? அவன் செஞ்ச காரியம்தான் மொத்த ஊரையுமே பாதிக்குது. சில பேர் அது கொன்னுடுச்சு. அது செஞ்ச காரியத்தால நான் ஊர்ல பேசுற தகுதியை கூட இழந்துட்டேன். யாரும் எங்க வீட்டுக்கு வராதீங்க, எதுவும் இங்க பேசாதீங்க. அவரு வருத்தப்படுறாரு. நீ அமைதியாரு. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்கு அவன் அனுபவிக்கிறான். ஊரும் சேர்ந்து அனுபவிக்குது. எதுவும் பண்ண முடியாத நிலைமை. எல்லாம் உங்களாலதான் வருது. என் தலை எழுத்து. சிச்சி வாடி உள்ள. சரி நீங்க கிளம்புங்க. வர மாமா. வாங்கம்மா போலாம். வாங்க மாப்பிள்ள. இன்னைக்கு வாசு எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் மச்சான். அவ மட்டும் உன்னை பார்த்தானே உன் கண்ணை நோண்டிட்டு வாடா. டேய் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா திரும்ப வந்து சங்கிலியே மிதிப்பாடா. அத ஒரு காப்பாடுறா அவன். இங்க வர. என்னடா? நீ மேல போய். என்ன நானா? ஆமா நீதான். நீ மேல போய் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு. சிக்னல் கொடுத்ததும் நாங்க அவனை அடிச்சு மூட்டை கட்டிடுறோம். சரிடா. டேய் நீ இந்த பக்கம் பார்த்தா மாதிரி நில்லு. இவன் உனக்கு சிக்னல் கொடுத்த உடனே என்ன கூட
கிளம்பு கிளம்பு. குடிக்கிறதுக்கடா இங்க வந்த? அது அங்க அவன் இருக்கான் பாரு. போ. கொஞ்சம் தைரியத்துக்கு தாண்டா. குடிக்கிறதுக்கு சாக்கு. இருங்கடா போறேன். சொதப்புறா போ. என்னடா பாத்துட்டு வர சொல்லி கூட நான் அனுப்பியிருக்கேன். வாய முறா. ஆ. டேய், நான் இந்த கட்டையிலேயே இவனை உன போடுறேன். நீ அவன் வாயை பொத்திக்க, சரியா? சரிடா. சரி வா. வாசு என்னாச்சு இந்து? வாசு 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 என்னாச்சு இந்து? ஏன் அப்படி கத்துன? வாசு யாரோ வந்த மாதிரி இருந்தது. உனக்காக யாரோ வந்த மாதிரி இருந்தது வாசு. யாரும் இல்லம்மா. வந்தாங்க வாசு, எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஓ ஃப்ரெண்ட்ஸ் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏண்டா கண்டுபிடிச்சிருப்பாளடா அவ? பயமா இருக்கு, சும்மாரா. அவங்க ஏமா இப்போ வர போறாங்க? அவங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போக திட்டம் போட்டிருக்காங்க வாசு. உன்கிட்ட இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. நீ தேவையில்லாம யோசிக்காத. வா போலாம். வா. வா தப்பு சொன்னாவா. டேய், நேத்து நம்ம அந்த வீட்டுக்கு போனது அவளுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம 4 பேரையும் வந்து போலன்னு பொழக்க போறேன். நான் இங்க இருக்கே போறதுல நான் கிளம்புறேன்டா. டேய் ஏய் தம்பி, சொல்லுடா நாயே. சும்மா பயந்துட்டே இருக்காதடா. பயப்படுறவங்கள தான் பேய் அடிக்கடி பயமுறுத்துமா. எல்லாத்தையும் மறந்துட்டே சரக்கடி. டேய், நான் குடிச்சாலே எனக்கு போதை ஏறாது. என்னைய விட்டுருங்கடா, நான் கிளம்புறேன்டா. அரகடி சொன்னா விட சொல்றேன். டேய் பயந்தவங்க, அடுத்து இவன் ஏதோ சொல்ல போறான். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். இத பாருடா, அந்த பேய்க்கு என்னை பத்தி முழுசா தெரியாது. கழுத்தை நசுக்கி கொண்டு போட்டுருவேன். பேசிக்கலாவே நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். என் கிட்ட வந்து வம்பு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்க, இங்கே அவளை குடுவையில அடைச்சு அப்படியே ஒரு கும்மா குத்து குத்திடுவேன் பாத்துக்க. என்னடே, அவன் மட்டும் கீழே கிடைச்சா பீஸ் பீஸாக்கி சரக்குக்கு சைடிஷா தொட்டுக்குவேன். என்னடா அப்படி பாக்குற? சரக்கு ஊத்து. இந்து, நீ சரக்கடிப்பியா? ஏன் இந்து சரக்கு அடிக்க கூடாதா? குடிக்கலாம். ஏன்னா இதுக்கு அந்த மாதிரி வித்தியாசம்லாம் இல்லல்ல. அப்புறம் என்ன வேடிக்கை பாக்குற? ஊத்து. இத புடி மச்சான். இந்தாங்க. நல்லா இருக்குடா. இன்னும் கொஞ்சம் ஊத்து. வேண்டாம் இந்து, அதிகமாயிடும். ஏய், அதிகமா ஏறணும் தான்டா குடிக்கிறதே. ஊத்து.
இந்த இந்த பேய்க்கு போதை தலைக்கு எறிடுச்சுடா. டைம் கேப் விடாம இப்பவே கொண்டு வரலாம்டா. ஏண்டா என்னையே கொன்னுடுவியா? டேய், உன்னை கொன்னு இந்த ஊருக்கே விருந்தா போட்டுருவேன், புரியுதா? முட்டா பயலே. விட்டுடுக்கா, ஏதோ போதையில தப்பா பேசிட்ட மன்னிச்சிடுக்கா. போதை ஆயிட்டா நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியாதாடா? அக்கா ரொம்ப மிரட்டினா 2க்கு வருது, விட்டுருக்கா. டேய், போடா முட்டா பயலே, போடா. ஏண்டா டேய், உன் சரக்குக்கு என்ன சைடு ஷாக்கிப்பியா? என் மாமிசம் அவ்வளோ நல்லா இருக்குமா? சாப்பிடுறியாடா? சாப்பிடுறியா? ரேய், என்கிட்டயே நடிக்காத. நீ எவ்வளவு குடிச்சாலும் உனக்கு போதையே ஏறாதுன்னு எனக்கு தெரியும். மவனே எந்திரா. அக்கா, உன் மேல சத்தியம்க்கா, இனிமே சைடிஷா வேணாக்கா, சரக்கடை அப்படியே குடிச்சிடுறேக்கா. இனிமே நீ சரக்கு அடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன்டா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன விட்டுரு, வேண்டாம் வேண்டாம், விட்டுரு, எனக்கு எதுவும் தெரியாது. உன்னை அடிச்சாலும் செத்துருவ, அடிக்கலனாலும் நீ செத்துருவ. உன்னை அடிக்கிறதே தண்டம்டா. டேய், நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சாலோ, இந்த ஊர்ல உங்களை எங்கேயாவது பார்த்தாலோ தோலை உரிச்சிருவேன். டேய் மச்சான், என்னடா போய் இருக்கா? பாத்துக்கோ.